ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். சுட சுட செஞ்சு எடுக்கவும் தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். கூட வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல கொரகொரப்பாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்க போகிறீங்கன்னா அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வர டைமில் நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்ததும் கொஞ்சம் நேரம் வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்ச பொட்டுக்கடலை பொடி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ ஒரு கொதி நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் அடுத்ததாக பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் துருவலும் இந்த பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் இதை உருண்டை பிடிக்க முடியும். நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி கலந்துகிட்டே இருங்க. 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு இது திக்காக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த அளவு திக்காக வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். சூடோடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறி வந்ததும் நல்லா கெட்டி பட்டுடுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறி வந்ததும் தான் நம்மளால் இதை உருண்டை பிடிக்க முடியும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு சின்ன சின்னதாக இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உருட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மிச்சம் மீதி உள்ளதையும் இதே மாதிரி நம்ம உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக நமக்கு இதில் 14 உருண்டைகள் கிட்ட கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டால் தான் நம்மளால் உருட்ட முடியும். அடுத்ததாக நம்ம இதுக்கு மேல் மாவுக்கு நான் இட்லி மாவு எடுத்துருக்கேன். 1.5 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் இந்த டைமில் நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவில் உப்பு சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. மாவோட அரிசி மாவு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். மாவு எடுத்து போட்டால் இந்த மாதிரி விழணும். இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண பூர்ண உருண்டையை மாவில் சேர்த்து டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம பணியாரக்கல்லில் சேர்த்துக்கலாம். அதுக்கு பணியாரக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் எடுத்தேன். இப்போ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பூர்ணத்தை மாவில் டிப் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லில் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே நமக்கு கருக ஆரம்பிச்சிடும். நம்ம உள்ளே இனிப்பு பூர்ணம் சேர்த்துருக்கிறதுனால தீயோட அளவு குறைச்சி வச்சு நீங்கள் பணியாரக்கல்லில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா டக்குன்னு நமக்கு கருக ஆரம்பிச்சிடும். பணியாரக்கல்லில் நம்ம சேர்த்ததும் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்ததும் பாருங்கள், நல்ல ஒரு பக்கம் வெந்திருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பணியாரக்கல்லில் நீங்கள் சேர்க்கும் போது மட்டும் கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டதும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக நமக்கு
ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரி மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக சட்டுன்னு வெறும் 10 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். சுட சுட செஞ்சு எடுக்கவும் தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் காலி பண்ணிவிடுவாங்க. இதே மாதிரி மறுபடியும் பணியாரக்கல்லில் சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்ததும் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோமதி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.